Hi friends, நம்ம சேனல் 10,000 subscribers reach ஆகிறப்ப ஐபோன் தரேன்னு சொல்லியிருந்தோம். உங்களுக்கு தருவானா மாட்டான்ற டவுட் இருக்கும். கவலையே படாதீங்க. இதோ உங்களுக்காக ஒரு புது ஃபோன், ஒரு பிராண்ட் நியூ ஐபோன் 11 Pro. இந்த பிராண்ட் நியூ ஐபோனை நீங்க வின் பண்ணனும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்க, ஐபோனை வின் பண்ணுங்க. இந்த ஐபோன் சேலஞ்சை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், பாருங்க. இந்த சேலஞ்சோட வின்னர் நீங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். ஸோ நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸ்க்கு ஆப்பிள்னு கமெண்ட் பண்ணுங்க, ஐபோனை வின் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் அடுப்பறை சேனல்ல ஒவ்வொரு கரிமீன் பொளிச்சது செய்ய போறோம். கேரளா ஸ்டைலில் செய்ய போறோம். இது வந்து யூடியூப் சேனலில் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. யூடியூப்ல வில்லேஜ் ஃபுட் சேனல்னு ஒரு சேனல் இருக்கு. அவங்க சேனலில் இந்த ரெசிபியை பார்த்தோம், அதே ஸ்டைலில் நம்ம இப்போ செய்ய போகிறோம். என்ன போகலாமா? இந்த புடி ரொம்ப நேரம் பிடிச்சி கையில் போகலாம். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். இது பாபா மீன் நல்லா கனமாக இருக்கு பாருங்க. இதில் வந்து நல்லா செதில் இருந்தது, ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படியே இருந்தோம் வச்சுங்களேன், சாப்பிடக்கூடாது. இது மற்ற மீனுமே கிடையாது. ஒன்று பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்கு பாருங்கள். ஒன்று 1.5 கிலோ 2 கிலோ வருது. இப்போ வந்து மீன் வறுக்கிறதுக்கான மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சைப்பழம். இது வந்து மீன் வறுக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மிளகுத்தூள், இது சீரகத்தூள், இது வந்து பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, மசாலா ஐட்டம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீனில் வந்து அதை அப்ளை பண்ண போகிறோம். லாக்டவுன் போட்டு நம்ம போட்டு சாவடிக்கிறோம் போல. வீட்டில் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேங்க. ஷாப்லாம் வந்துடுறாங்களா, போக வேண்டியது. இதுதான் முதல்ல போன போகுது, நல்ல முக்காடு போட்டுருக்கேன். சொல்லி விட்டுருவான். வீடியோவில் பார்த்தா வண்டியில் போயிட்டு அந்த பாம்பு கறினா பாம்பு சாப்பிடு. நானே ஆமாம், அந்த வீடியோலாம் பார்த்தேன். மசாலா தடவை வச்ச அடுப்பில் போட்டு இப்போ வறுக்க போகிறோம். வேற என்ன அப்படியே சாப்பிட முடியாது. அதான் அதுதான் சொல்கிறேன்ப்பா, இப்படி சாப்பிட முடியும். அவங்களுக்கு சொல்ல வேணாம், அவங்களுக்கு தெரிய வேணாம். மீன் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊறிடுச்சு. தோசைக்கல்லில் எண்ணெய் போட்டு நல்லா காஞ்சிடுச்சு. போட்டு எடுக்க வேண்டியதாக மீன். அவ்வளோவா?
அவ்வளோதான். அவ்வளோதான். செம்மையாக இருக்கு. இது பக்கம் ஆயிடுச்சு. தேசிய சாய் தான் கட்டாரு. அது பெருசாக இருக்கு. அப்படியே திருப்பிடு. அப்படியே திருப்பிடு. நான் தூக்குறேன். ஐயா இப்போ வாண்டு வச்சுருக்கோம். மீனை வந்து வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கு மேலே ஒரு மசாலா ஐட்டம் போடுறதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். என்ன காய்ச்சிச்சு? இஞ்சி பேஸ்ட்டு, உப்பு, காரத்தூள், மஞ்சள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகம் போடுறோம், தேங்காய் பால். தேங்காய் பால் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றணும். இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை நம்ம வாழையில் வைக்க போகிறோம். எடுப்பா. இன்னும் இப்போ வறுத்த மீனை இதில் வைக்க போகிறோம். இந்த மீன் மேலே மறுபடியும் மசாலா வைக்க போகிறோம். இப்போ மடிக்க போகிறோம். ரொம்ப டைப்ல தான் வாஷிங். இந்த ரேட்டு போடு. இப்படி தான் நல்லா இருக்கும். என்னடா வறுத்த மீனை வாழையில் பேக் பண்ணி வச்சுக்கணும் பாருங்களா? வேற ஒன்று செய்ய போகிறோம். கேரளா ஸ்டைல் பொளிச்ச மீன் கறி. மீன் கறி பொளிச்சது. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. போட்டு எடுக்க வேண்டியதான். போடுவா பொறுமையாக. எதுலாமா ஏன் இந்த மாதிரி வாழையில் போட்டு வறுத்து எடுக்கிறோன்னா அந்த வாழையோட டேஸ்ட்லாம் அப்படியே சூடாகி நல்லா ஏறும் மீனில். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா வெயில் டைமில் சமைக்க ஆரம்பித்தோம். இப்போ நல்லா இறுக்கி போச்சு. லைட்டிங்லாம் வச்சு தான் செஞ்சிட்ருக்கோம்.
பார்த்து பாப்பா எப்படி வந்துருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆச்சு நான் சமைக்கிறது. மசாலா வேறு லெவலில் இது போடுதா. நல்லா சூடு உள்ள புரியுது. என்ன தம்பி வேற லெவலில் வந்துருக்கு. இப்போ சான்ஸே இல்லை பார்க்காது. மீன் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி இந்த வாழை டேஸ்ட்டோட வேறு லெவலில் இருக்கு. செம்ம டேஸ்ட். சான்ஸே இல்லை. புது அனுபவம். அதுக்கப்புறம் இது அருமையாக இல்லை. இந்த குவாரண்டைன் டேஸ் உங்களுக்கு ஹோட்டலு ரெஸ்டாரண்ட் எல்லாம் க்ளோஸாக இருக்கும். நீங்கள் எதுவும் சாப்பிடாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அதனால் இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஹா 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 அடா 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 இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு.